ஜீசஸ். நம்ம கொஞ்ச நேரம் எல்லோரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓ நம் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்புவோம். ஓ ராகபா ஷகதகதரா மௌஷகரகதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது உங்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ். நம்ம கடந்த பாடல்ல நம்ம பார்த்தோம், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே என்று சொல்லியெல்லாம் நம்ம ஆண்டவரை நினைத்து நம்ம ஆராதனை பாடல்களை பாடினோம். இந்த வேளையில் இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நமக்காக உயிரையும் கொடுத்த தெய்வம், நமக்காக உயிரையே கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. యేసయ్యా 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 యేసయ్యా. இயேசுவை நாம் நோக்கி கூப்பிடுவோமா? యేసయ్యా 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 యేసయ్యా. உம்ம நினைச்சித்தான் நான் பாடுறேன், உம்ம நினைச்சித்தான் உசுரும் வாழுறேன். எல்லோரும் சொல்லுவோமா?
உம்மை நினைச்சுதான் நான் பாடுவேன். உம்மை நினைச்சுதான் உசுர வாழுறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜபத்தில் இயேசுவை கூப்பிடுவதற்கும் ஆராதனையிலே இயேசுவை கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஜபத்தில் நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அதனுடைய சத்தமும், ஆராதனையிலே நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதனுடைய சத்தமும் வித்தியாசப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ எல்லோரும் எழுந்து நின்று ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். ஓ நம்மளுடைய கண்களை அவர் மேலே பதிய வைக்க போகிறோம். தேங்க்யூலா தேங்க்யூலா தேங்க்யூலா. எல்லோரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. மீண்டுமா ஏசையா 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 ஏசையா. உம்மை நினைச்சுதான் நான் பாடுவேன். உம்மை நினைச்சுதான் உசுர வாழுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஆமே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். ஆமென். கரங்களை தட்டி அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். சேர்ந்து அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஏசையா ஏசையா. சேர்ந்து ஏசையா ஏசையா. சேர்ந்து ஏசையா 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 ஏசையா. உம்மை நினைச்சுதான் நான் பாடுவேன். அதை நினைச்சுதான் உசுரு வாழுவேன். உம்மை நினைச்சுதான் நான் பாடுவேன். உம்மை நினைச்சுதான் உசுரு வாழுவேன். நல்ல கரங்களை கட்டி நம்ம முகத்தை பார்க்காத தெய்வம், நம்மளுடைய முகவரியை பார்க்காத தெய்வம், நம்மளுடைய உள்ளத்தை பார்த்தா முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை
பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சிட்டா நான் பாடுவேன், அதை நினைச்சிட்டா உசுரோடு வாழுவேன். அதை நினைச்சிட்டா நான் பாடுவேன், அதை நினைச்சிட்டா உசுரு வாழுவேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஏசையா 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 சேர்ந்து ஏசையா. ஒன்றுமில்லாத இந்த பூமியை இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்து பாவத்திலிருந்த ஜனங்களை ரட்சித்து வெளிச்சத்தை கொண்டு வந்த கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாவம் என்னன்னு தெரியாது. பாவம்ன்றது செய்வாங்க ரெகுலராக. அவங்க செய்த முதல் பாவம் என்ன பாவம் உங்களுக்கு தோணுது? முதல் பாவம் என்ன பாவம்? பழைய ஏற்பாட்டில் அடிமை தனத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த கையோட முதல் பாவங்க பண்ண பாவமே விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. விக்கிரகத்தை உண்டு பண்ணாமல் என்னன்னு சொன்னார்? விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அப்போவே அவங்களுடைய காரியங்கள் தொடங்கியாச்சு. முதல் பாவம் கீழ்ப்படிதல் இல்லாமல், ஆதாம் ஏவாள் மூலமாக ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிதல் இல்லாதபடி பாவத்தினாலே தொடங்கினாங்க. அதே போல தான் மோசே மலைக்கு மேலே சென்று போயிட்டு திரும்பி வரும்போது கண்டுக்குட்டி உருவாக்கிட்டாங்க. ஆண்டவர் தேவன் பார்த்தாரு, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து எவ்வளவா அன்பு கொண்டார், எவ்வளவாய் அன்பு கொண்டார். அதுதான் சிலுவையில் 2 கை அப்படி கட்டப்பட்டிருக்குது. இந்த சிலுவை பாகத்தில் ஒரு கை, இந்த சிலுவத்தில் பாக்கு ஆணி அடிக்கப்பட்ட கரங்களால் உங்கள் மீது நான் இவ்வளவா அன்பு கொண்டேன், எனக்கு என்ன செய்கிறீங்க, என்ன கொடுக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, எனக்காக நேரம் கொடுக்குறீங்களா? கத்தை கேட்குறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வருகை சீக்கிரமாக இருக்குது. நம்ம ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். வருகின்ற 3ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, நம்ம சபைக்கென்று முதலாவது காரியம் செய்ய போகிறோம். 3 பேஸ் கரண்ட் வாங்க போகிறோம். ஒரு கரங்களை தட்டுவோமா? அதுக்கு ஆயத்த பணிகள்லாம் தொடங்கியாச்சு. 3 பேஸ், ஏன் சிங்கிள் பேஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா? சிங்கிள் பேஸ் 3 பேஸாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பவர் இருந்திருக்கும், ஆராதனை தடையெல்லாம் போயிருக்கோம். 3 பேஸ் கரண்ட்டுக்காக டியூஸ்டே அன்றைக்கி நாங்கள் கடந்து போக போகிறோம். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லா அதிகாரி கண்கள் தயவு கிடைக்கட்டும், அவர் கண்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். வெளிச்ச ஒளியிலே அவர் நம்மை தரிப்பித்தார். ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம சபையில் இந்த பவர், இபி பவர், 3 பேஸ் கரண்ட் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யணும். செவ்வாய்க்கிழமை, வருகின்ற செவ்வாய்க்கிழமை நான் கடந்து போகிறோம். ஜெபம் பண்ணி கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்த மாதம் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஐயா கொடுத்த வாக்குத்த கர்த்தர் வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடும் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு தருச்சிவா. யார் யாருக்கு பதில் பெற்றுக்கொண்டீங்க அழாம? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம். மகளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதிலிருந்து மகளை காப்பாற்றினார். அம்மாவுக்கு கரண்ட்டு பவர், அது பவர்னால் உங்களுக்கு தெரியும், பிடிச்சதுன்னா ரத்தத்தை உறிஞ்சிடும். அப்படி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் காப்பாற்றினார். அழாதபடிக்கு இயேசுவே என்று கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அதான் ஆண்டோட வாக்குத்தத்தம் தான். நீ அழாதபடி நான் உன்னை காத்துக்கொள்வேன், அழாது கலங்காதபடி நான் உன்னை காத்துக்கொள்வேன்.
ஒரு 5 காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த மாதத்திலும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் இதே ஏசையா புத்தகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசையா புத்தகம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி புத்தகம். பெரிய தீர்க்கதரிசி 3 புத்தகங்கள், எசேக்கியேல், எரேமியா, ஏசையா. ஏசையா தான் ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசி புத்தகம். இதில் 66 புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தில் ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம் மாத்திரம்தான் அவரை குறித்த எல்லா காரியத்தையும் முன்குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏசையா புத்தகம் ஒரு வாக்குத்தத்தமான புத்தகம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். நம்ம இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் கூட 3 காரியம், 3 ஆசீர்வாதங்கள்: ஆளுகை, ஆதரவு, ஆசீர்வாதம். இந்த 3 காரியம் எதுல இருந்து எடுத்திருக்கோம்? ஏசையாலேருந்து எடுத்துருக்கோம். அது ஞாபகம் வச்சுங்க, மைண்டில் வச்சுக்கணும். இப்போ யார் யார் வாக்கு தத்தத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ, பார்க்குறீங்களோ, பேசுகிறீங்களோ எனக்கு தெரியாது, கத்தறியும். அதனால் சொல்ல, ஒவ்வொரு நாளும் நம் கொடுக்கப்பட்ட வருடத்தின் வாக்கு தத்தத்தை வாயினால் அறிக்கணும். அதே போல் மாதத்தில் கொடுக்குற வாக்கு தத்தத்தை நம்ம அறிக்கணும். ஒவ்வொரு நாளும் அழாதே சொன்னீரப்பா, நான் அழமாட்டேன்ப்பா. சூழ்நிலைகள் எப்படியா இருக்கட்டும், நான் அழமாட்டேன்ப்பா. அந்த வாக்கு தத்தத்தை ஏசு 30:19 நம்ம உரிமை பாராட்டணும். அதே போல் வருடத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 110:3 உரிமை பாராட்டணும். பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். பனிக்கு சமானமாய் கற்பத்தில் பிறக்கும் ஜனம் உமக்கு எவ்வளவு ஜனம் இருக்கும். அப்பா, ஒரு வாக்குத்தத்தம் நடத்துங்கப்பா. எல்லா காலத்தையும் நான் மனம் பூர்வமாக இருக்கணும் ஆண்டவரே, மன ரம்யமாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த வருடத்தை நம்ம கடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தை உரிமை பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட முடியாது. ஏசையா 49 அதிகாரம், ஏசையா 49 அதில் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசையா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, அவர் என்னை நோக்கி. அதாவது நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஏசையான்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்துக்கணும், அந்த புத்தகத்தை எடுத்துக்கணும். எந்த அதிகாரத்தை டக்குன்னு கையில் பார்த்துன்னு டக்குன்னு எழுத்துடணும். நீங்கள் சொல்ல அதை அப்புறம் தேடிடக்கூடாது. எப்பவுமே ஒரு 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 அதிகாரத்தை சொல்கிறேன்னா முதல்ல அதிகாரத்தை பேர் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வசனம் அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். அப்போ அதிகாரம் சொல்லணும், டக்குன்னு எடுத்து அது கையில் டக்குன்னு படிக்கணும். அது படிக்கும்போது நிதானமாக படிக்கணும். ஆண்டு வசனத்தை நிதானமாக படிக்கணும், ரொம்ப முக்கியம். அப்படியே தினத்தந்தி, மாலை மலர், மாலை மலசு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அது படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அதில் அப்படியே மேலோட்டமாக பார்த்துன்னு வருவோம். பைபிள் அப்படி பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் தான் நம்ம என்ன பண்ணோம் நியாயம் தீர்க்கும். அவர் வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்கும். ஆனால் நம்ம படிக்கும் நிதானமாக அதை படித்து கடந்த 2 வாரம் வாக்குத்தத்தத்தை நாம் வார்த்தை குறித்து தான் ரொம்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தியானித்து கொண்டிருக்கோம். பிரியமானவர், இன்னும் ஒரு முறை மைக்கில் வாசிங்க சிஸ்டர் வசனத்தை. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இது ஆங்கில வேதாகமத்தில் அழகா இருக்கும். And he said to me, அவர் என்னை பார்த்து, you are my servant. சர்வன்னா ஊழியக்காரன். இதில் தாசன்றது வேற பதம். இங்கிலீஷ் பைபிளில் சர்வன். யூ ஆர் மை சர்வன், ஓ இஸ்ரவேல், in whom I will be glorified. அப்பா, நீ என் ஊழியக்காரன்ப்பா, நீ என் ஊழியக்காரன், உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும். அப்போ நம்மில் அவர் மகிமைப்பட நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம உடை, நடை, பாவனை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய நடத்தை எல்லாமே நம்மில் அவர் என்ன பண்ணோம், மகிமைப்பட. அதான் சொல்கிறாரு,
அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த உத்தரவாதம் அவர் நமக்கு கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லா காரியத்திலும் அவர் நாமத்துக்கு மகிமைகள் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 42 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 42 7-8. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. பாருங்க, அவர் என்ன சொல்ற, உன்னில் நான் மகிமைப்படுவோமா? அவர் சும்மா நம்ம அவரை மகிமைப்படுத்த விட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா சொல்லிட்டாருன்னா நம்முடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் அவர் பாருங்க, முதல்ல நமக்கு நீதி செய்வார். நமக்கு என்ன செய்வார்? நீதி செய்வாரா? படிங்க சிஸ்டர். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. முதல்ல அவருடைய நீதியின்படி நம்ம அழைப்பார். அநீதியோடு அழைக்க மாட்டார். நீதிக்கு ஆப்போசிட்னா அநீதி. அப்போ அநீதி அவரிடத்தில் இல்லை. அநீதி நமக்கு செய்ய மாட்டார். கர்த்தராகிய நான் என் நீதியின் பரிமை அழைத்து கையை பிடித்து. எப்படி? முதல்ல அழைக்கிறாரு, ரெண்டாவது பிடிக்கிறாரு, உம்மை தற்காத்து. மூணாவது என்ன பண்றாரு? நம்மை பாதுகாக்கிறார், தற்காக்கிறார். அப்படி இருந்தால் தான் அவரை மகிமைப்படுத்துன்ற காரியமா இல்லை. ஆனால் முதல்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு ஆண்டவர். அப்பா, யூ ஆர் மை சர்வெண்ட். எகிப்தில் அத்தனை பேர் என்ன சொல்றாரு? நீங்களாம் ஊழியக்காரருங்க. உங்களுக்கு தலைமையாக மோசே தான் வச்சிருக்கேன், உங்களை நடத்துவதற்காக மோசே தான் வச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு? அவர் என்ன பண்றாரு? படிங்க சார். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்காகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இருளில் இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ மறுநாள் நம்ம இருளுக்கு போக முடியுமா? போகலாமா? ஏன்னா அநீதி செய்கிற கர்த்தர் அல்ல. ஏன்னா அவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? நம்மள நீதியின்படி அழைக்கிறாரு. அவர் அழைப்பது மட்டுமல்ல, நம்ம கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சு நம்மை பாதுகாக்கிறார். அவர் கையை பிடிச்சிட்டா யாராவது நம்ம தொட முடியுமா? உன்னை தொடுகிறவ என் கண்மணியை தொடுகிறான். கரங்களை தட்டுவோமா? நம்ம தொடுகிற கண்மணியை தொடுகிறான். பிரியமானவர்களே, அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல நம் நீதிபரர் இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் சொல்கிற அவர் வார்த்தைகளை கேட்டு அப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த வார்த்தை படிங்க, 8 படிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், ஐ ஆம் எ காட். நான் கர்த்தர், இது என் நாமம், என்னுடைய பெயர். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் ஓடி நீதிமான் சுகமா இருப்பான். நீதிபரர் நீதிபடி நம்ம நடத்துறார். அப்ப நம்ம சுகமா இருக்கணும்னா அவர் பலத்த துருகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். பெரிய மாணவர்களே, ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நீ என் தாசன், நீ என்னுடைய சர்வெண்ட், என் ஊழியக்காரன். உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும். ஐ வில் பி glorified. உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும், என்னில் நீ மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும், என்னில் நீ மகிமைப்பட வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு கிளாஸ் வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 41 8, 9, 10 3 வசனங்களை வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பாருங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே. இஸ்ரவேலுக்கு முன்னால பேர் என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க யாக்கோபு வேற நினைச்சு, யாக்கோபு தான் இஸ்ரவேல். யாக்கோபு தான் ஏன் இஸ்ரவேல் பேர் வச்சாரு? யாக்கோபுக்கு தேவனோடும் மனிதனோடும் போராடினதுனாலே நீ இனிமேல் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய்.
அப்போ அவர் பழைய காரியத்திலிருந்து நம்மை விட்டு விலக்கி நமக்கு புதிய நாமும் தருவிக்கும்படியாய், புதிய காரியத்தை நாம் அர்ப்பணித்து ஓடும்படியாய், நீதியின்படி நம்ம நடத்த முடியாது. இந்த பாருங்க, அதை என் தாசனாக இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதரான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கரையாந்தர்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன். இங்கே அழைக்கிறார் பாருங்க. முதல்ல அழைத்து கையை பிடித்து நம்மை தற்காக்கிறாரு, அழைக்கிறாரு, கையை பிடிக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறார். இங்கே பாருங்க, என்னை எடுத்து அது எல்லைகளை அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விட என்று சொன்னேன். அடுத்த வசனம் படிச்சுங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த 3 வசனத்துல 3 ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. இந்த 3 வசனம் 3 ஆசீர்வாதங்கள். எப்பவுமே அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துறாருன்னா திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதுனது தான். அவர் கொடுத்தாருன்னா திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் மறுபடியும் அவர் பெருகத்தான் செய்வார், இன்க்ரீஸ் தான் பண்ணுவார், டிக்ரீஸ் பண்ண மாட்டார். எப்பவும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடும்போது உலகத்தின் காரியங்களுக்கு, இச்சைகளுக்கு நாம் துணை போகக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் பரிசுத்தமான சரீரத்தையும் அவர் பரிசுத்தமான ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முதல்ல நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எந்த சூழ்நிலையும் அவர் நம்ம வெறுக்க மாட்டார். எந்த சூழ்நிலை நம்மளை வெறுக்க மாட்டார். நம்ம அறியாம தெரியாம ஒரு சின்ன பாவம் செய்ததுன்னா நம்ம வேறு பிள்ளைகளுக்கு உறுத்தி கொண்டே இருக்கோம். நம்ம அப்படி இருந்தால் தான் அந்த உறுத்தல் இருக்காது. நம்ம உள்ள கிறிஸ்துவுக்கு இருந்தால் அந்த உறுத்துதல் இருக்கும். நம்ம இது மாதிரி இன்றைக்கு லேட்டாக போயிட்டோமே, சபைக்கு திருப்பந்தியில் பங்கு பெற முடியலையே, சபையின் ஜெபங்களில் கலந்து கொள்ள முடியலையே. நான் பொதுவாக சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவர் நீதியின்படி நம்ம நடத்துறாரு, சும்மா நடத்தல. நம்ம கையை பிடிக்கிறாரு, அவர் பாதுகாக்கிறாரு. அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலை நம்ம அவரை என்ன பண்ணல, வெறுக்க மாட்டார், வெறுத்து விடவில்லை. காரணம் என்னவென்றால், நம்ம யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், ஆபிரகாம் சந்ததியா இருக்கோம். பிரியமானவர்களே, அவர் ஒவ்வொருவரையும் நம்ம நோக்கி பார்த்து, அப்பா நீ என் தாசன், செவிலே நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும். அப்போ உங்களுக்கு விரோதமாக எதிராகி வர காரியங்கள், எதிர்க்கிற சத்துருகள் காரியங்கள், எது குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. எல்லாவற்றையும் மேலாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் மேலே ஸ்தோத்திரம். நீ கூட ஸ்தோத்திரத்தை பற்றி ஐயா பாருங்க, அதை முன்குறிச்சு அதை பிரதானமாக சொன்னார். ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸ்தோத்திரம் என்பது நம்ம ஆசீர்வதிக்கிற வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி குறைஞ்சு போயிட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம ஆவிக்கூட பிள்ளைகளோட பேசும்போது ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நாம் பதில் அவங்களுக்கு சொல்லும் போது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபை, கரங்களை தட்டுவோமா? காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபை முன்னாலே நிற்க வைக்கணும். கர்த்தர் கிருபைனாலே நான் நல்லா இருக்கிறேன். ரெண்டாவது, கர்த்தர் கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை எப்பவுமே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நீங்க நல்லா இருக்கீங்க கேட்கும்போது அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லலாம். நம்ம நல்லா இருக்கீங்க கேட்கும்போது கர்த்தருடைய கிருபைனாலே நல்லா இருக்கேன். அப்போ ஆண்டவர் நாம நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும். ஒரு 3 கேரக்டர்களை நம்ம பார்க்க போறோம். வித்தியாசமான கேரக்டர். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்துக்கு அந்த 3 கேரக்டர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர். ஒவ்வொரு காரியத்தும் முக்கியமான கேரக்டர்.
முதலாவதாக ஈசாக்கு. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எத்தனை வயதில் பிறந்தார்? அதெல்லாம் ஈஸியாக சொல்லு. 100 வயதில் பிறந்தார். அப்போ எப்போ அந்த வாக்கு தத்தத்தை எப்போ கொடுத்தார்? 75 வயசில் கொடுத்தாரு. 75 வயசு கொடுத்த உடனே ஆண்டவர் வந்து, அப்பா உன்னை கொடுத்த ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியும், ஆனால் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆசீர்வாதத்தை உடனே கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஒரு ஆசீர்வாதத்தை உடனே கொடுக்க மாட்டார். பாருங்க, சபை உருவாகுவதற்கு எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ காரியங்கள். ஐயா சொன்னது போல் தனக்கென்று ஒரு என்ன செய்ய மாட்டேன், ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன், எனக்கென்று என் பணத்தால் டீ கொடுக்க மாட்டேன். இந்த பணம் சபை காரியங்கள் யூஸ் ஆகும், உபயோகமாகும். சபை அடுத்த சபைக்கு அடுத்த காரியங்களும் இந்த பணம் யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பணத்தை சேமித்து சேமித்து, 1 ரூபாய் என்றாலும் முக்கியம், இம்பார்ட்டன்ட். 1 ரூபாய்னா கூட இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த காரியத்தில் அப்படியே அதை சேமித்து என்ன பண்ணாங்க? தேவ ராஜ்யத்தை கட்டியிருக்காங்க. எவ்வளோ கிருபை பாருங்க. என் தாசன், என் ஊழியக்காரன், உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும். எப்படியாவது, எந்த சூழ்நிலையிலாவது, எந்த போராட்டத்திலாவது, ஆபத்து ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படுத்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட வல்லவராக இருக்கார். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் ஜீவங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பாருங்க பவுலுக்கு. அல்லேலூயா. உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணி நேரமும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் குறித்து அவர் என்ன பண்ணல, முறுமுறுக்கல, பாவம் செய்யலை, தன் வாயினால பாவம் செய்யலை, முறுமுறுக்கல. அப்படிப்பட்ட யோபு தன்னை அப்படியே பொறுமையை காத்து கொண்டதினால்தான் எல்லாவற்றையும் இரட்டத்தனை பெற்றுக்கொண்டார். இழந்து அனைத்தையும் இரட்டத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம விட்டு எங்கேயும் போகாதுங்க, அப்படியே வச்சிருக்காரு, இருக்கு. அது பெற்றுக்கொள்ள நம் தகுதி உள்ளாக மாற வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை, உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும், உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் முதல்ல பாருங்க, அந்த வார்த்தைகளுடைய ஹெட்லைன்ஸ் நான் சொல்லிடுறேன். நான் உன்னில் மகிமைப்படுவது தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். நான் உன்னில் மகிமைப்படுவேன், நீ அழாதேன்னு போன மாதத்தின் வாக்குத்தத்தம் வயசையால் இந்த மாதத்தில் நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும், நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும். அந்த அவர் நம்மில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்றால் முதல்ல ஆபிரகாமின் தேவன் தேவைகளை தந்தல்கிற தேவன். தேவைகள்னா நம்மளுக்கு பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம். நம்ம தேவைகள்லாம் அதிகமாக ஆசைப்பட மாட்டோம். அப்பா எனக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு வாகனம், நல்ல எக்கானமிக் சம்பாத்தியம் கொடுத்தா போதும், அதிகமாக நமக்கு வேண்டாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள தந்தல்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன் நமக்கு தந்தல்வார் என்று விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்கணும். ஆபிரகாம் தேவன் தேவைகளை தந்தல்கிற தேவன். இங்கே பாருங்க, ஆதியாகமம் 26-24 வாசிப்போம். ஆதியாகமம் 26-24. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம சொல்றது 3 காரியங்களிலும் அந்த கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டர். ஆபிரகாமின் தேவன், எலியாவின் தேவன்,
தானியேலின் தேவன். இந்த 3 காரியங்கள் அந்த அந்த 3 சம்பவமும் அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உன்னில் நான் மகிமைப்பட வேண்டும். இந்த 3 கேரக்டரில் ஆண்டவர் நாம எப்படி மகிமைப்படுது பார்க்க தான் இந்த நாளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு. அல்லேலூயா. முதல்ல இந்த 26, 24 வாசிங்க சிஸ்டர். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இது முன்னால உங்களுக்கு எல்லாம் காரியம் தெரியும். பெரிய பஞ்சம் வருது, இவர் எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துக்கு போக வேண்டாம், நீ தேசத்தில் இரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கை வந்து பஞ்ச காலத்திலும் என்ன பண்ணுறாரு, 100% 100 மடங்கு ஆஸ்வதிக்கிறாரு. அவன் ஆஸ்வதித்த கையோட அந்த இடத்துக்கு என்ன வைக்கிறான், என்ன ரெபோபோத்துன்னு பேரிட்டான். பேரிட்டோன்னா அங்கேருந்து அவன் பேசாம போகிறான். அன்று ராத்திரியிலே ஆசீர்வாதம், அந்த ராத்திரியிலே மல்டிப்ளை பண்ணுற ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுறாரு. ஏன்னா இவன் மூலமா மகிமைப்படணும்ல, நாமில் மகிமைப்பட வேண்டும், அவ்வளோதான். அப்போ அன்று ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாக ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாம் தேவன் நமக்கு என்ன அந்த டாபிக் என்ன பண்ற பார்க்குறோம், நம்ம என்ன பார்த்தோம், பிளெஸிங், தேவைகளை தந்தல்கிற தேவன். ஆபிரகாம் தேவன் தேவைகளை தந்தல்கிற தேவன். அப்போ அந்த ஈசாக்குக்கு அன்று ராத்திரியிலே தரிசனமாகிறார், பிளெஸிங்லாம் கொடுத்துட்டாரு. அவர் மற்ற இடத்துக்கு போறாரு. போற இடத்துல அங்கேயும் ப்ராப்ளம் தான் அவருக்கு வருது. இருந்தாலும் பாருங்க, தரிசனமாக ஆண்டவர் சொல்றாரு, அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி, நான் தகப்பன் ஆபிரகாம் தேவன், பயப்படாதே, பயப்படாது. நம்ம பயந்துட்டா பிளெஸிங் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, தேவைகளை சந்திக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயப்படாது. வாழ்க்கையில் பயம் இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. அப்போ அந்த பயம் எங்கே போகுதுன்னு தெரியாது நமக்கு. அந்த பயம் நம்ம விட்டு விலகி ஓடி போயிடும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பயத்தை யார் கொண்டு வர்றது? பிசாசு தான் கொண்டு வருவான். பிசாசு தான் கொண்டு வரும். கர்த்தருக்கு பயந்துட்டா பிசாசு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதே. பயம் என்பது வித்தியாசமானது. பயம் என்பது வித்தியாசமானது. இப்போ நடந்து போகும்போது ஒரு கல் தடுக்கி விழுந்துட்டா கூட நம்ம ஆட்கள் பிள்ளைங்க எசப்பா அப்படின்னு தான் கூடும். மற்றக்கால் எசப்பா அப்படின்னும். அப்போ சொல்லிட்டு காலில் அடிப்பட்டாலும் அடிவா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பயப்படாதீங்க, நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எதிராக வர ஆப்போசிட் காரியங்கள், நெகட்டிவ் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க வாயினாலே அறிக்கை செய்யக்கூடாது. சாட்சியாக நிற்கலாம், இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார், அவர் நாம மகிமைப்படுது, ஏசப்பா என் கூட இருந்தார், ஏசப்பா என்னை பலப்படுத்தினார், இயேசு என்னை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லவர், இம்மட்டும் நடத்தினார், ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு வர ஆப்போசிட் நெகட்டிவ் காரியங்களை குறித்து பயப்படக்கூடாது. முதல்ல ஈசாக்குக்கு நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாது, என் ஊழியக்காரனை ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ண கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. எத்தனை வயசுல பிறந்தார் ஈசாக்கு? 100 வயசுல. 100 வயசுக்கு அப்புறம் பிறந்தவருக்கு, நான் உன் தாசன் ஆகிய தாசன் ஆபிரகாமின் தேவன், உங்கள் தேவன் ஆபிரகாம் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்தையை பெருக பண்ணுவேன் சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே அப்போ சந்தையை பெருக பண்ணுவேன்னா ஈசாக்குக்கு என்ன தேவை? மனைவி தேவை. முதல்ல மனைவி தேவை. அந்த மனைவியை பார்ப்பதற்காக, அந்த மகளை பார்க்குவதற்காக, ஈசாக்குடைய மனைவி பேர்னா ரெபேக்காள். சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? ரெபேக்காள் தான் ஈசாவுடைய மனைவி. அந்த மனைவி பெண் கொள்வதற்காக யார் அனுப்புறாரு? எலியேசர். யாரு? அவர் ஊழியக்காரன். ஆனால் பாருங்க, இந்த எலியேசரை ஆபிரகாம் கேட்குறாரு, இவன் என் பிள்ளையா இருப்பானான்னு கேட்குறாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு,
15ஆம் அதிகாரம் எடுங்க. 15:1-2 வாசிங்க. 15:1-2 சீக்கிரம் வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இந்த காரியம் நடந்த பின்பு அங்க ஈசாக்குக்கு தரிசனம் ஆகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈசாக்கு அன்று ராத்திரி தேவன் தரிசனம் ஆகிறாரு. தரிசனம் ஆகின கையோட, அப்பா நீ பயப்படாதே, நான் ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகி ஆபிரகாம் தேவன், நான் உன் சந்ததியை பெருக பண்ண கன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. முதல்ல அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் பாருங்க, இவருக்கு ஒரு வேலைக்காரன் தேவை. ஈசாக்கு சந்ததி பெருக பண்ணுவதுக்கு ஒரு வேலைக்காரன் தேவை. அதனால பாருங்க, படிங்க அந்த 15:1 படிங்க சிஸ்டர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே. பாருங்க, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். எலியேசரை அன்றைக்கு தெரிந்து கொள்கிறார். அங்க ஈசாக்குக்கு நீ பயப்படாதே, நான் சந்தையை பெருக பண்ணுவேன். அப்போ ஈசாக்கு வழிநடத்தவர் யார்? தேவன் தான். இருந்தாலும் அவனை அந்த காரியத்துக்கு உட்படுத்தும்படியாக எலியேசரை முன்னாலே தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவன் தான் தேவைகளை சந்திக்கிற ஆபிரகாம், தேவைகளை சந்திக்கிறவர் ஆபிரகாமின் தேவன். இந்த தேவைகளை ஈசாக்கு சந்தை பெருக பண்ண வேணும். இப்போ ஒரு மனைவி வேணும், ஒரு மகள் வேணும், ஒரு ஆவிக்குரிய மகளாக வேணும். நல்ல சந்தையை பெருக பண்ணுவதற்கான ஏற்ற காரியங்கள் அவள் உண்டாக இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முன்பாக சில காரியங்கள் நடந்தாலும் எலியேசரை யார் அனுப்புறது? ஆபிரகாம் தான் அனுப்புகிறார். வாசிப்போம் நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல்ல 27 வாசிப்போம். 24-27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கேயும் யார் சொல்றது? இந்த வார்த்தை யார் சொல்றது? எலியேசர் சொல்றாரு. எலியேசர் மூலம் எலியேசர் தான் பெண் கொள்ள போறாரு. ஆபிரகாம் அனுப்புறாரு, நீ போப்பா, நீ போய் என்னுடைய இனத்தாரில் போகாத, இனத்தாரில் நீ பெண் கொள்ள போகாத அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறாரு. அனுப்பும்போது அந்த எலியேசர் போகும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. படிங்க சிஸ்டர். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணமாய் பண்ண வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவர் சொல்வதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. எல்லாமே சொல்வதற்கு எல்லாமே ஆப்போசிட், எல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்குது. பிரியமானவர்களே, அவன் அப்போ கூட பாருங்க, அந்த எலியேசர் சொல்றாப்புல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய டார்கெட், நீ போய் பெண் கொள், நீ போ இனத்தாரிடத்தில் போ, பெண் கொள் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட அந்த கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போறாரு. போன உடனே என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானி சகோதரி வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அல்லேலூயா. இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரயாணமாக தான் இருக்கும். யாருக்கு? எலியேசருக்கு. எலியேசர் வித்தியாசமாக பிரயாணமாக இருந்து கையில் அவன் அந்த டாபிக்கை சொல்கிறான். பிரயாணமாக வருகையில் என்னை அழைத்து கொண்டு வந்தார். யார் வீட்டுக்கு? என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு. முதல்ல ஆபிரகாம் என் இனத்தார் வீட்டில் பெண் கொள்ள வேண்டாம்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஈசாக்குக்கு. ஆனாலும் பாருங்க, எங்கே அவனுடைய சந்ததி எங்கே பெருக வேண்டும்? ஆபிரகாம் சந்ததியில் தான் பெருக வேண்டும். அந்த சந்ததியிலக்குள்ளே தான் அந்த சந்ததி பெருக வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொண்டு வரார். அதில் வாசிங்க 18
48 வாசிங்க சிஸ்டர். 40 அந்த அந்த இதில் 48 வாசிங்க. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயாவுடைய ஆராதனையில் முதல்ல எடுத்தவொடனே ஸ்தோத்திரத்தை பற்றி தான் சொன்னார். ரொம்ப ஆச்சரியம். ஊழியக்காரர்களின் ஒருமனப்படுத்துகிறார் பாருங்க. வார்த்தைக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும்? நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும். நான் மகிமைப்பட வேண்டும் என்றால் உன்னில் நான் மகிமைப்படும். வாயிலிருந்து முதல்ல என்ன வரணும்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வரணும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்துறதுல தகும். இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ். நெகட்டிவ் இருந்தால் ஸ்தோத்திரம், பாசிட்டிவ் இருந்தால் ஸ்தோத்திரம். வாழ்க்கை ஸ்தோத்திரத்தை, அந்த பிரைஸையும் காரியத்தை மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. எல்லா சபைகளிலே இந்த ஸ்தோத்திர பலி விடுறாங்களா நமக்கு தெரியாது. வந்தவுடனே முழங்கால் பண்ணிட்டு நம்ம சபையில் மாத்திரம்தான் இந்த ஸ்தோத்திர பலி நம்ம ஏறு எடுக்கிறோம். நேரம் காரணமாக எல்லாம் இந்த ஸ்தோத்திர பலி சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் அதிக சபைகளில் ஏன் இந்த ஸ்தோத்திர பலியை நம்ம சொல்லணும்னா, முதலாவது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மோட கூட சங்கரிப்பார், நம்மோட கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு இந்த 48 கூட என்ன சொல்றாரு? படிக்க தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமான சகோதர குமார்த்தியை அவர் குமாரனு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்து என் எஜமான ஆபிரகாம் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அல்லேலூயா. இது பெண் கொள்ள வேண்டும், சந்ததி உருவாக்க வேண்டும். அப்ப அந்த தேவை ஆபிரகாம் தேவன் என்ன நம்ம தேவைகளை என்ன பண்றாங்க? சந்திக்கிற தேவன். நம் தேவைகள் எந்த தேவை நமக்கு இருக்குதோ அந்த தேவைகளை தந்தருகிற தேவன். சந்திக்கிறவர்களோட தந்தர் கொடுப்புறாரு. கர்த்தர் தந்தருகிற தேவனா நம்முடைய ஆபிரகாமின் தேவன். முதல்ல கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே பிடிச்சு கொள்ளணும். கடைசி வரைக்கும் அந்த வாக்குத்தத்தை விடவே கூடாது. வருடத்தில் ஒரு முறை கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம அப்படியே வாயில அறிக்கையிடணும். மாதத்தில் கொடுக்க வாக்குத்தத்தங்களை அப்பா நீர் மகிமைப்படும், நமக்கு ஸ்தோத்திரம். யாராவது சொன்னீரப்பா, இனிமே நான் கலங்க மாட்டேன்ப்பா. கர்த்தருக்கு எப்போதும் நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி 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 அவர் நம்மில் மகிமைப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பாருங்க இந்த இடத்துல 7ஆம் வசனத்தையும் வாசிங்களேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டு வருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். என்னை தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் என் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டு வருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கிருந்து குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு நம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்போ எந்த காலத்துக்கு நம்ம செல்கிறோமோ ஆபிரகாம் சந்ததி. அப்போ ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை கொடுக்கணும். அப்போ ஈசாக்குக்கு தேவை ஒரு மகள், ஒரு பெண். அப்போ அப்படி இருந்தால் தான் சந்ததியை பெருக பண்ண முடியும். அப்போ அந்த காரியம் முதல் தொடங்குற காரியத்தில் கர்த்தாவே இந்த காரியம் உம்மால் உண்டானதப்பா. இதே 24 இருக்கு. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது அவங்களுக்குள்ள அந்த எல்ஏசார் போய் பார்த்த உடனே நிச்சயதார்த்த கன்ஃபர்மேஷன் ஆயிடுது. போய் பார்த்த உடனே எல்லாமே சொல்லிட்டு பெண்ணை கொண்டு வந்துடுறாரு. இருக்கிற நகையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொடுத்து அது ஒட்டகத்தை மேலே ஏறி, கழுத்து மேலே ஒட்டகம் மேலேயா, ஒட்டகத்தை மேறி கொண்டு வந்துடுறாரு. அப்போ முதல்ல காரியத்துக்காக முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம ஸ்தோத்திர பலிகளை இட வேண்டும்.
ஸ்தோத்திரம் செலுத்துவது தான் தலையாய கடமை. எல்லாத்துக்கும் தகும் அது. ஸ்தோத்திரம் என்பது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ உனக்கு நான் இந்த காத்தை செய்வதற்கு நான் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன். நான் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன். அல்லேலூயா. எலியாசர் போகிறதுக்கு முன்னால அங்கே தூதனை அனுப்பிச்சிட்டாரு ஆண்டவர். எல்லாம் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு, செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக அங்கங்கே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு எல்லாமே எல்லா காரியத்தையும் அவரை நேர்த்தியாக செய்து முடித்தார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12 - 14 3 வசனங்களை வாசிப்போம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். 12, 13, 14. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். தயவு செய்தருளும். என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. பிரேயர் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தாவே. ஆபிரகாம் தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லா தேவையும் சந்தித்துட்டாரு. இருந்தாலும் நம்ம முதல்ல புறப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம் செலுத்த எல்லா காரியத்தையும் கடந்து செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், எந்த காரியம் நடுவதற்கு முன்பாக பைபிள் எடுத்து 96 சங்கீதத்தை வாசிங்க. அது பாதுகாப்பான சங்கீதம். அது உன்னதமான மறைவுக்கிறவன் சர்வலோகங்களில் தங்குவான். அப்போ அவர் நிலையில் நம்ம தங்கி தாபரிக்க, அவர் நிலையை பெற்றுக்கொள்ள நம்முடைய கடந்து செல்ல வேண்டும். ஆபத்தில் நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்திற்கு கொடுப்பேன். அழாதேன்னு சொல்லி மருவத்திற்கு கொடுப்பேன். கலங்காது சொல்லி மருவத்திற்கு கொடுப்பேன். பயப்படாதுன்னு சொல்லி மருவத்திற்கு கொடுப்பேன். அல்லேலூயா. மற்ற பிரச்சனை நாமத்திற்கு மகிமை உண்டாதுங்க. இங்க பாருங்க, அழகா சொல்றாரு, என் எஜமான ஆபிரகாம் தேவன கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமான ஆபிரகாம் தயவு செய்தருளும். படிங்க. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். எப்படின்னு சொல்றாரு, சொல்லி முடிக்கும் முன்னே. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி முடித்த உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? காரியம் வாய்க்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்பட்டோம். கர்த்தருக்கு தெரியும், ஆபிரகாம் தேவனுக்கு தெரியும் நம் தேவைகளை எப்போ சந்திக்கணும், எப்போ கொடுக்கணும். தந்துடுவார், நிச்சயமா தந்துடுவார். நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணு. நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஏன் அது ஆழமா நமக்கு தெரியல? அந்த விசுவாசம் ஏன் இல்லை? அது சொன்னாருன்னா, நான் உன்னில் மகிமைப்பட வேணும். அப்போ நீ என் நாமத்தை மகிமைப்படுத்த என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரத்தை விடாத. ஸ்தோத்திரம் சொன்னா வேற பாஷையா? இல்லையே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் வண்டியில் போகும்போது ஸ்தோத்திரம் 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 அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே போவேன். கான்ஃபிடென்ட்டாக போகலாம், நம்ம பாதுகாப்பாக போகலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அப்போ நம்ம சிந்தனைகளை சிதறிவிடாத இருக்கணுமானா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் கொடுப்பார், நேர்த்தியாய் கொடுப்பார். வல்லமை நிரூபித்து காட்டுகிறார். காரணம் என்னவென்றால் நம்மில் அவர் மகிமைப்பட வேண்டும். பாவத்தில் வந்து சொல்றாங்க, என்ன பண்றாங்க? தலை குனிந்து அவரை வணங்குறாங்க. யார? எலிசாவை வணங்குறாங்க. அப்ப நம்ம சாட்சி எப்படி இருக்கு? மத்தியில் நம்ம சாட்சி எப்படி இருக்கு? வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா இருக்கா?
சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் தூக்கிட்டு வந்தா போதுமா? வேதம் தூக்கிட்டு வந்தா போதுமா? அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு வா, என்னை பின்பற்றி வா. அனுதினமும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. பிலிப்பியர் 3:10 வாசிப்போம். பிலிப்பியர் 3:10 வாசிப்போம். ஒரு 5 நிமிடம் முடிச்சிடலாம். பிலிப்பியர், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புறதற்கு தகுதியாகும்படிக்கு இப்படி அவரையும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், எப்படி அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடல் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. எப்படியும் ஆண்டவர் சமூகத்தில் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா கேட்டபடி 2 வரங்களை 8 வரங்களை பெற்றுக்கொண்டார். ஆவிக்கிற ரத்தத்தை பெற்றுக்கொண்டார். எலியான் தேவன் என்று அடித்த போது யோர்தான் பிரிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். அடுத்த வசனம் போடுப்பா. 14 போடு. 14-15 14-15 சீக்கிரம் போடுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். வல்லமை வெளிப்படுத்துவார். வேற சிந்தையா இருந்தா அதையும் வெளிப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, பலர் ஆயத்தப்படுவது நம்ம கடமை. பாவத்தில் அநேக ஜனங்கள் தம் ஆத்மாக்களை கெடுத்து, சரீரத்தை கெடுத்து, தன் ஆவியை கெடுத்து இன்றைக்கு நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. எப்படியாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை நேசிக்கிறார். நம்ம குடும்பத்தில் நீங்க ரட்சிக்கப்படாத குடும்பம் எத்தனை, பின்மாற்றது உள்ள குடும்பம் எத்தனையோ தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு பின்மாற்றது ஓடிக்கொண்டிருக்க. சிந்தித்து பாருங்க. அது வெளிப்படுத்துகிற தேவன் நமக்கு, பரிதபிக்கிற தேவன் நமக்கு. இதோ மரித்து சதா காலம் உயிரோடு இருக்கிறது சொன்னவர் ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு ஒரு கூட்டத்தை மறிச்சிட்டான்னு சொல்லி பூ வைக்காம பொட்டு வைக்காம அப்படியே உபவாசம், நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரை ஒப்பு கொடுக்க ஒரே சிந்தையாக இருக்கணும். அவர் நம்ம வெளிப்படுத்துகிற தேவன். அவர் எலியாவின் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் அவர் அப்படியே அவர் என்ன சொல்ல நிரூபித்து காட்டுறவர், நமக்கு நிரூபித்து காட்டக்கூடியவர். 24 சால்வை, எலியாவின் சால்வை எடுத்து வீசினோடனே யோர்தான் பிரிந்தது. அப்போ பெற்றுக்கொண்டார் எலிசா ரெட்டத்தனை வரத்தை. நாம் எங்கே இருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளால ஒரு ஆத்துமாவில் கொண்டு வர முடியுதா? சத்தியத்தை சொன்னால் நாம் யார்? அவங்களுக்கு ஆகாதவர்கள், விரோதிகளாயிரும், சத்துருக்களாயிரும். சத்தியத்தை தான் சத்துருக்களாயிரும். பிரியமானவர்களை பயப்படாதீங்க. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு 5 நிமிடம். தானியேல் தேவன் ஆபத்தில் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சத்திய வார்த்தைகள் அதை பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சா இருக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மை நடத்தும். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள் வேதகமத்தை வாசிங்க, தினந்தரம் வாசிங்க. வருகிற போதகமார்கள்லாம் உங்களுக்கு அப்படிதான் போதிக்கிறாங்க.
வேத வசனம் தான் நம்ம ஜீவன், வார்த்தை தான் ஜீவன், வசனம் தான் ஜீவன். பலவீனர்கள் குறித்து பயப்படாதீங்க, வறுமை குறித்து பயப்படாதீங்க. விரக்தியா இருக்க காரணத்துல பைபிளை தொடக்கூடாது, விரக்தியா இருக்குன்னு சொல்லாதீங்க. விரக்தியை எட்டு விட்டு விஸ்தாரமானத்தை கொண்டு போகிறவர் அவர், விஸ்தாரமான காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. ஆபத்துல தானியேல் தான் ஆபத்துக்கு பாதுகாக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். தானியேல் 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தர் தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இது யார் சொல்றதுமா? இது யார் சொல்றது? தரியூர் ராஜா சொல்றாரு. தரியூர் ராஜா சொல்றாரு. இவர் முதல்ல என்ன பண்ணாரு? தரியூர் ராஜா என்ன பண்ணாரு? முதல்ல என்ன பண்ணாரு? தானியேல் என்ன பண்ணாரு? வணங்க சொன்னாரு. நான் வணங்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் பத்திரத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன். எவ்வளோ தானியேலுக்கு எல்லா காரியத்திலும் ஒரு எதிர்மறை தான், ஆபத்து தான், அனுசரையான காரியமே இல்லை தானியேலுக்கு. எல்லாம் அந்த பாபிலோன் ராஜ்யபாரத்தில் 4 ராஜாக்கள் இடத்துல இவனுக்கு சோதனை தான், வேதனை தான், விரக்தி தான். ஆனாலும் தானியேலை தேவன் ஆபத்தில் பாதுகாத்தார். வாசிப்போம் 22 வாசிப்போம் சிஸ்டர். அதுல 22 வாசிங்க. சிங்கங்கள் இதை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக இல்ல. மனுஷன் என்ன பார்ப்பான்? முகத்தை தான் பார்ப்பான். கர்த்தர் தான் எழுதி பார்க்கிறவர். அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? குற்றமற்றவராக இருக்கணுமா? ஏதாவது சூழ்நிலையில நம்ம இழந்து போயிடுறோம், நம்ம பசுத்தத்தை இழந்து போயிடுறோம். இப்ப அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம நல்ல சொன்னது கெடுதல போய் முடிந்துடுது. பயப்படாதீங்க. அப்புறம் என்ன ஒரு சாட்சி? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம் தூதனை அனுப்பி ஒரு வாயை கட்டி போட்டால் அதனவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டு ராஜாவுக்கு உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்து நீதியின் கருத்தை அவனை தாங்குவேன், நீதியின்படி அவனை நடத்துவேன். அநீதி செய்யலப்பா, அநீதியை நிறுத்தல் இல்லை. நீதிபதி இயேசு என்னோட கொடுக்கிறார், நீதிபதி தேவன் என்னோட கூட என்னை வழி நடத்துகிறார். அவன் ஆபத்துக்கு பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. என்ன ஒரு சாட்சி பாருங்க. எடுத்து வாசிப்போம். தானியேல் 6:20-25 வாசிங்க சிஸ்டர் டக்குன்னு. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்கிறதில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்கங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார் கர்த்தர். அல்லேலூயா. சிங்கங்க போய் இறக்கணும்னு முதல்ல என்ன பண்ணோம்? கவியிடம் பிடிச்சிடும். பாவத்தில் இருந்தால் உடனே நமக்கு எழுதப்பட்ட முடியும். பாவத்தை மறித்து நீதிக்கு பிழைச்சாதான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம். கரங்களை தட்டுவோமா?
அல்லேலூயா. பாருங்க, அப்போ ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானிய கெபினை தூக்கி விட சொன்னான். அப்போ தானிய கெபினை தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேர் விசுவாசப்படியால் அவன் ஒரு சேவம் காணப்படவில்லை. வாசி 24. தானியேலின் பேர் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்றம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒருவரை குற்றப்படுத்துங்க நாம இல்லை, நாம காரியமாக இருக்கக்கூடாது. நாம குற்றம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ராஜாதி ராஜா பார்த்தார். உலகத்துக்குரிய மனுஷன் அவர் தூக்கி போட்டாலும் கர்த்தர் நீதி பெறார். அவர் நீதி செய்கிறவர். அவளுக்கு குறித்து நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது, குற்றமாக பேசக்கூடாது. எப்போதும் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் குற்றப்படுத்தி பேசக்கூடாது. நாம் முகத்தை திரும்பி பார்க்க வேண்டும். நம் முதுகை திரும்பி பார்க்க வேண்டும். நம் முகத்தை திரும்பி பார்க்க முடியுமா? முடியுமா? நம்மளால பார்க்க முடியும்? நம்ம முதுகை பார்க்க முடியுமா? முடியாது. நாம யார் அவங்களை நியாயம் தீர்ப்பதற்கு? கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தாவே முடித்து நான் சாட்டி விட்டேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. தானியேல் ஒன்றும் பேச. தானியேல் தான் சொன்னார், ராஜாவே நீ வாழ்க, நான் குற்றமுள்ளவாக காணப்பட்டேன். உன் கண்களுக்கும் என்னோட கடவுள் என்னோட தேவனோட கண்கள் குற்றமுற்றவாக காணப்பட்டேன். என்னை ஒன்றும் சேதப்படுத்தலை. ஒன்று நம்மளை சேதப்பட, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. பயப்படாதுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். நீ என்னை நான் உன்னில் மகிமைப்படும். நான் உன்னில் மகிமைப்படும். எப்படி சொல்ல? ஆபத்து காலம் வந்தால் என்னை கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாதது எட்டாதது பெரிய காரணம் அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ குற்றம் உள்ளவராக இருந்தால் அவரை நோக்கி கூப்பிட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவத்தை, அந்த வசனம் நீதிமொழிகள் வசனம், பாவத்தை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான், இரக்கம் பெறும். அந்த இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அறிக்கை இடணும். ஆண்டு சொல்லுங்கப்பா, நான் செய்து தவறுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை, ரத்தத்தையும் சேர்த்து நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓட வேண்டும்ப்பா, ஓட வேண்டும் ஆண்டவரை, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க. நான் குற்றமுள்ள மனிதனாக இருக்கக்கூடாது, குற்றமற்ற மனிதனாக வாழ வேண்டும். என்னை தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி அவர் காரங்களில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். தினமும் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும், அவரை பின்பற்றி போக வேண்டும். அப்போ வாழ்க்கையில் சமாதானம் நதியை போல இருக்கும். அல்லேலூயா. நதியை போல. இதில் 27, 28 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். பாருங்க, பெரிய சாட்சியாயிர தானியேல். தானியேலின் தேவன், தானியேல் தேவன் தானியேலை மட்டும் ஆபத்தில் காக்க மாட்டாரு, நம்மையும் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, ராஜா சொல்றாரு, படிங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பெரிய சாட்சி, பெரிய சாட்சி. அந்த சாட்சி நம்ம கிட்ட இருக்கா? எதுக்கத்தாலும் பயந்துக்கணும். என்ன சின்ன ஜுரம் வந்துட்டா கூட அப்படியே நடுங்கி போயிட்டு உயிரே போயிடும் போல இருக்குதுப்பா, அப்படியே ஆண்டவர்கிட்ட சாட்சி சொல்றது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலனுண்டு. கரங்களை தட்டுவோமா? அந்த வார்த்தை எல்லா வார்த்தைக்கும் மேலான வார்த்தை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலனுண்டு, எல்லாவற்றையும் பலனுண்டு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதுங்க. அவன் வாழ்க்கையில் இயேசுவை எப்போ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அதில் வாழ்க்கையில் பயமே இருக்கக்கூடாது. ஏசாயா 41:10 அப்படியே பறித்து கொள்ளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கொடுக்கிறேன். நீ கலங்காதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கினேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நமக்கு தேவையான கம்ஃபர்ட் எல்லாம் கொடுப்பாரு, செய்வார். தேவன் தந்தவர்கள் தேவன், வல்லமை விளங்க செய்கிற தேவன், ஆபத்தில் நம்ம காத்து நடத்துகிற, ஆபத்தில் நமக்கு தப்பி வைக்கிற தேவன்.
பாதுகாக்கிற தேவன். பயப்படாதீங்க, பயப்படாது, எதை குறித்து பயப்படாதீங்க. 28 வாசிங்க சிஸ்டர், டக்குன்னு வாசிங்க சீக்கிரம். தரியுவின் ராஜ்யகார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுரை ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமை. அவன் செல்வதெல்லாம் வாய்த்தது, எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். எல்லா ராஜாக்கள் மத்தியில் அவன் என்ன பண்ண, அவன் காரியம் ஜெயமா இருந்தது, ஜெயமா இருந்தது. மனிதர் குறித்து மனுஷனுக்கு பயந்தா நமக்கு என்ன வரும்? கண்ணி தான் உண்டாகும். இன்னும் பயத்துக்கு மேலே பயந்தான் உண்டாகும். ஏசு கர்த்தர் பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் பயப்பட பயம் நம்மக்கிட்ட இருக்கணும். கர்த்தர் பயப்பட பயம் இருந்தால் கரெக்டாக நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம கரெக்டாக இருப்போம். முக்கியமாக சபை காரியங்கள் இல்லை, ஜபத்தில் சபை கூடி வருதில்லை, சரியான நேரம். ஐயா என்னை விட லாங்கிலேருந்து வராரு, ஊழியம், இந்த கனமான ஊழியம். சபை வரும், நீங்களும் ஊழியம் செய்றீங்க. அப்போ ஊழியன்னும் போது நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே உச்சிதமாக கொடுக்கணும், ப்ரெஷியஸாக கொடுக்கணும், அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கணும், ப்ரொடக்டோடு கொடுக்கணும். புரிஞ்சுக்கோங்க, சாதாரண காரியம் அல்ல. அழைக்கப்பட்டாலும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. கடைசியாக பிலிப்பியர் 4:8-9. இந்த பிலிப்பியரில் ஏன் முதல்ல இருந்து கொடுத்துட்டு வரேன்னா, பிலிப்பியர் வந்து ஒரு நன்றி சொல்கிற காரியங்கள் தான் பிலிப்பியரோட புத்தகம். தேங்க்ஸ், ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறது தான் இந்த பிலிப்பியர் புத்தகத்தில் எழுதுகிற காரியம். 4:8-9 வாசிங்க சீக்கிரம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ, நீதி உள்ளவர்கள் எவைகளோ, கற்புள்ளவர்கள் எவைகளோ, அன்புள்ளவர்கள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவர்கள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உற்சாகமாக அந்த காரியத்தை பாருங்க. எவைகளோ 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 எல்லாம் நன்மை தான். உண்மை நம் வாழ்க்கையில் கட்டாயம் வேணும், ஒழுக்கம் வேண்டும், நீதி வேண்டும், கற்பு வேண்டும், அன்பு வேண்டும், நற்கீர்த்தி வேண்டும், புண்ணியம் வேண்டும், புகழ் வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார்னா சாதாரண காரியம் அல்ல. அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான். அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம். ஒப்பு கொடுப்போம் வாழ்க்கையில். அப்போது ஆண்டவரே, நீ தேவைகளை நீ தந்தருப்பா, நீ ஆபிரகாமின் தேவன் அப்பா. உன் வல்லமை நிரூபித்து உன் வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் எலியாவின் தேவன். ஆண்டவரை எங்களை ஆபத்தில் பாதுகாத்து கொண்டு நடத்து எங்கள் காரியம் ஜெயமாய் முடிய நீ தானியேல் தேவன். ஆண்டவரை இந்த 3 ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முழுதும் நம்ம உரிமை பாராட்டும். ஆபிரகாம் தேவனே, எலியாவின் தேவனே, தானியேலின் தேவனே, எங்களுடைய தேவன் சொல்லி நம்ம ஒப்புக்கொள். கடைசியா அந்த வசனத்தை வாசிங்க, 9 வாசிங்க. கரங்களை தட்டி கத்த நாமத்தை சமாதானக்காரர். இந்த 3 ஆசீர்வாதங்களை நீ உரிமை பார்த்து மாதம் முழுதும் அப்படியே இந்த 3 அப்பா, நீ ஆபிரகாமின் தேவன், என்னை தேவைகளை சந்திக்கிறவர் அப்பா. நீ எலியாவின் தேவன், உன் வல்லமை என் மூலமாக விலக பண்ணுவீரப்பா, நான் சாட்சியாக இருப்பேன். தானியேலின் தேவன், என் வர ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்து ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவரை. அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் நாளிலே நாம் அப்படி திருப்பந்தியில் பங்கு பெற போகிறோம். திருப்பந்தியை பெற்றுக்கொள்ள, ரத்தத்தை சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துக்கப்பான்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து இந்த திருப்பந்தியில் பங்கு பெறுவோம். தகுதிப்படுத்தும்படியாய் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை பிதாவை தவிர ஒருவரும் பாவம் செய்யல. அதான் நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம். ஏதாவது காரியத்தில் கண்களில் இச்சை,
சரீரத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, ஏதாவது காரியத்தில் நான் ஆண்டவர் பாவம் செய்கிறோம். அப்பா, நீ எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீரப்பா, எங்களுக்காக உடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவர் என்று சொல்லி நாளை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். சோதிராம் 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 சோதிராம். இந்த நாளிலே, இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் மூலியமாக மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பெரிய பாக்கியம் அது. நம்ம மூலியமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறது என்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதத்தில் ஆண்டவர் தாமே அப்படியாய் நம் மூலியமாய் மகிமைப்பட போகிறதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பிதாவே, இயேசுவின் மூலம் உம்மை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இந்த ஆராதனையில் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டோம், ஆராதனையில் பங்கு கொண்டோம், விசேஷமாக திருப்பந்தியிலே பங்கு கொண்டோம். வருதா அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த ஆராதனையிலே வைத்தெடுத்து அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இயேசுவே, தொடர்ந்து சபையையும் சபையாரையும் ரத்தத்தின் மறைவிலே நீர் மறைத்து உம்முடைய சட்டைய நிழலிலே ஒளித்து ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தின் ஒளி ஆண்டவரே மறைவிலே ஒளித்து நீர் ஆண்டவரே உன்னதமானவருடைய மறைவிலே உள்ள ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகையை ஆசீர்வதித்த தேவன் போக்கையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய், பராமரித்துக் கொள்ள வேண்டுமாய், காத்து கொள்ள வேண்டுமாய் ஆண்டவரே ரத்தத்தின் மறைவிலே மூடிக்கொள்ள வேண்டுமாக உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, பெத்தேல் ஆசீர்வாத திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த திருச்சபை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கட்டுமான பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லை விரிவாக்கத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், எல்லா தேவைகளும் பரத்திலிருந்து உண்டாகட்டும் கர்த்தாவே. இயேசுவே, அருமையான ஆண்டவரை போதகருக்காக ஸ்தோத்திரம், அவருடைய துணைவியாருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தில் ஒருமனப்பட்டு ஆண்டவரே சபையாரும் இணைந்து இந்த ஊழியத்தை கட்ட எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற வார்த்தையின்படி எழுந்து கட்ட உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. சபைக்கு விரோதமாக, ஊழியர் குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவரே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக கர்த்தாவே, வாய்க்காமலே போவதாக. ஓ ரஹபா ஷகதலமா கதுடபரல கஷமோதகதகதிடா லகதகதின மௌஷகபகதரலபா. ஆசீர்வதியும் கர்த்தாவே. உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உமக்கே சகல துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏறிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர்